பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திக்க உதவி செய்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி அப்பாவுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த நாளிலும் நீங்க கொடுத்த வேத வார்த்தையை தியானிக்க அப்பா உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்பா கர்த்தரிங்களோடு கூட நீங்க பேசுங்க ஏசப்பா. உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் கர்த்தரிங்களை நடத்துவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்க கேட்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் இந்த நாள்ல என்ன வார்த்தையை பேசினார்னா, பலன் கொடுக்கிற ஒரு விதையை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். அந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு விதை பற்றி தேவன் சொல்றார் பாருங்க. அந்த விதை எப்படி இருக்கிறதா? பலன் கொடுக்கக்கூடிய விதையா. இப்போ ஒரு நிலத்துல விதைக்க போகிற விதைய அதனுடைய தரத்தை நம்ம யாரு சோதித்து பார்க்கிறோம் பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் சொல்லுகிறதான ஒரு விதை பலன் கொடுக்கிற விதை. அதை பற்றி தான் ஏசப்பா நம்ம கூட பேசுறாரு. இதற்கு ஆதாரமான தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். பாருங்க, அநேக விதைகள் இந்த உலகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஏசப்பா ஒரு போதகம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறார் பாருங்க, வசனத்தை விதைக்கு ஒப்புமையா சொல்றாரு. அப்போ விதைகள்லயே ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு பாருங்க. அதுல தேவனுடைய வசனம் என்ற விதை. அப்ப இந்த வசனம் என்ற விதை, அப்போ ஒவ்வொரு விதையும் பாருங்க, ஒவ்வொரு விதையையும் எந்த நிலத்துல விதைக்கும் போது அது அதிக பலனை கொடுக்கும் தெரிந்து அந்த மண்ணை சோதித்து அந்த விதையை சோதித்து பார்த்து அந்த இடத்துல விதைக்கிறாங்க. ஆனா ஏசப்பா சொல்ற ஒரு காரியம் நிச்சயமா அதுல ஒரு பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் பாருங்க. வசனம் என்ற விதை தான் நாம இந்த நாட்கள்ல விதைக்கணுமா, இதை கர்த்தர் நமக்கு பேசுறாரு. அப்ப இந்த வசனம் என்ற விதை பாருங்க, விளையிற பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப இந்த பயிர் தேவன் கொடுக்கிற இந்த வசனம் அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். அப்ப இந்த வசனம் எப்படி விதைக்கப்பட வேண்டும், எங்கு விதைக்கப்பட வேண்டும் என்கிறத கர்த்தர் நம்மோடு கூட அந்த நாள்ல பேசுறாரு. நான் கொடுக்கிற இந்த விதை அதிகமான பலனை கொடுக்கும், அதனால இந்த விதையை நீங்க விதைங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை ஏசப்பா கொடுக்கிறார் பாருங்க. அப்ப இந்த வசனத்தை விதைக்கிற பொழுது அதிகமான பலனை தரும். அப்ப இந்த வசனத்தை கர்த்தர் இந்த நாள் என்னோடு கூட பேசியிருக்கிறாரு. ஆனா வசனத்தை விதைக்கக்கூடிய அநேக வாய்ப்புகள் எனக்கு இல்லையே. இந்த சூழ்நிலையில இந்த வசனமாகிய விதையை நான் எங்க விதைக்கணும் அப்படின்னு நம்ம தேவ சமூகத்துல ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, முதலாவது இந்த வசனம்ன்ற விதைய நம்ம எங்கு விதைக்கணுமா பாருங்க. உபாகமம் 11ஆவது அதிகாரம் 20ஆவது வசனத்தை படிங்க. உபாகமம் 11:20. அவர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அப்ப இந்த வசனம் என்கிற விதையை
எங்கு விதைக்க வேண்டும் என்கிறத கர்த்தர் பேசுறார். அப்ப நம்ம குடும்பத்தில் முதலாவது இந்த வசனம் என்ற விதை விதைக்கணுமா? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம். நமக்கு தேவன் கொடுக்கிற என்ன பொறுப்பு பாருங்க. குடும்பத்தில் அநேக கடமைகள் இருக்கலாம். பிள்ளைகளை போஷிக்க வேண்டிய கடமைகள், எல்லா வேலைகள் இருந்தாலும் ஏசப்பா சொல்றாங்க பாருங்க, இந்த வசனமாகி விதையை ஒரு பெண்ணாகி நாம் யாரா இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தில் இந்த வசனத்தை விதைக்க வேண்டும் சொல்றார். இதை எப்படி விதைக்க வேண்டுமா? பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். நமக்கு தெரிந்த இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். பாருங்க, குழந்தைகளுக்கு வசனம் சொல்லி கொடுப்பாங்க. நானே நல்ல மேய்ப்பன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது இப்ப விதைக்கப்படுற விதை அது பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நாட்கள்ல இந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப இந்த வசனமாகி விதையை இந்த காலத்தில் முதலாவது நம்ம குடும்பத்துல விதைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வசனங்களை கற்றுக் கொடுக்கணும். இததான் ஏசப்பா சொல்றாரு. எப்போ கற்றுக் கொடுக்கிறது? நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற பொழுது, படுத்து கொள்ளுகிற பொழுது, நடக்கிற பொழுது, எல்லா நேரத்திலையும் ஏசப்பாவுடைய வசனத்தை பேசுகிறவர்களா நம்ம இருக்கணும். நாமளும் ஒரு விதைக்கிறவர்கள் தான். இந்த வசனத்தை முதலாவது ஏசப்பா சொல்றாரு, உன் குடும்பத்துல வசனத்தை விதை. ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கலாம், என் குடும்பத்துல சரியான வசன விதைகளை நான் விதைச்சிருக்கிறேனா? என் மூலமா என் வீட்டுல வசனங்கள் விதைக்கப்படுறதா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கலாம். இந்த வசனம் அப்படி நம்ம விதைக்கும் போது என்ன பலனை கொடுக்கும்? நான் என் பிள்ளைக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கிறேன், என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஆனா இதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? அதையும் ஏசப்பா சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. மார்க் 4:28 வசனத்தை படிங்க. மார்க் 4:28. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அப்போ இந்த விதையை நாம் விதைக்கும் போது நிலமானது விதைச்ச உடனே அதுல உடனே பலன் கிடைக்க போறது இல்ல. அதுல என்ன கிடைக்குமா? ஏசப்பா தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. நிலமானது முன்பு முளையை கொடுக்கும். ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம், அந்த விதையில முதலாவது ஒரு முளையை தேவன் காண்பிப்பார். இதை பார்த்த உடனே சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பாருங்க, ஒரு விதையை விதைச்சிட்டாங்கன்னா அதுல ஒரு சின்ன முளை வர்றதுக்குள்ள பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். நான் விதைத்த விதை முளைச்சிருச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி பாருங்க. அததான் ஏசப்பா சொல்றாரு, நீ ஒரு விதையை, ஒரு வசனத்தை உன் குடும்பத்தில் விதைக்கிற பொழுது அதுல இருந்து முதலாவது முளை வரும். ஏன்னா இது நல்ல விதை, தேவன் கொடுத்த விதை பாருங்க. பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அப்ப நம்ம வேலை என்ன பாருங்க? விதைக்க வேண்டியது நம்ம வேலை, விளைய செய்ய வேண்டியது தேவனுடைய வேலை. அப்போ கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை என்னன்னா, நம்மால் முடிந்த அளவு நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கிற நபர்கள் மத்தியில் ஏசப்பாவுடைய வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். இந்த வசனமாகிய விதை என்ன செய்யுமா? நிறைந்த தானியத்தை பலனாய் தானாய் கொடுக்கும். அப்ப இந்த வசன விதையில அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் ஏசப்பா சொல்றாரு. இந்த வசனத்தின் பலன் பாருங்க அதிகமா இருக்குமா? அப்போ நம்ம என்ன செய்யணுமா? வசனத்தை நாம படிக்கும் பொழுது நம்ம விதைக்க முடியும். வசனத்தை படிக்கிற ஒவ்வொருவருமே வேத வசனத்தை விதைக்க முடியும். பாருங்க, ஏசப்பா தேவனுடைய வசனத்தை விதைத்து கொண்டே போனார். இன்று அது எவ்வளவாய் வளர்ந்து பலன் தந்திருக்கு பாருங்க. அநேக மிஷினரிமார்கள் இந்த வசனத்தை விதைத்தாங்க. இந்த நாட்கள் அது நிறைவான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் விதைக்கிற விதைகளும் வரும் நாட்களில் அதிக பலனை கொடுக்கும் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஏசப்பா, இந்த நாளில் இருந்து நான் படித்த வேத வசனத்தை, இன்றைக்கு கர்த்தர் என்னோட என்ன வார்த்தை பேசினாரோ அதை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன், அதை என் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் கர்த்தருடைய வசனத்தை பேசுகிற ஒரு மகளா இருப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்க. இந்த வசனத்தை விதைக்கிறீங்க, அதை எப்படி விதைக்கணும்? அதுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க ஏசப்பா. அப்போ ஜெபம் என்கிற விதை, வசனம் என்கிற விதை நம்ம விதைச்சிட்டோம். இன்னொரு விதையை ஏசப்பா சொல்றார், ஜெபம் என்ற விதை. ஜெபமும் ஒரு விதை தான்.
ஆரம்ப நாட்கள்ல ஜபிக்கிற ஜபம் பின் நாட்கள்ல நிறைந்த பலனை கொடுக்கும். அப்ப இந்த ஜபத்தை எப்படி நம்ம விதைக்கணும், அது ஒரு வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்ம கூட பேசுறார் பாருங்க. சங்கீதம் 126 அதிகாரம் 5 வசனத்தை படிக்கலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்களாம். கண்ணீரோடு விதைக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜெபத்தை குறித்து ஏசப்பா சொல்லும் போது பாருங்க, நீ கண்ணீரோடு விதை. ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ தேவனை அறிந்து கொண்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். இந்த நாளிலாகிலும் உன் ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வாயானால் எவ்வளவு நலமாயிருக்கும் ஏசப்பா சொல்றாரு பாருங்க. அப்போ ஆண்டவர் இதுல என்ன காரியத்தை முக்கியப்படுத்துறாருன்னா, ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு கண்ணீரோடு கூட ஜெபிக்கணுமா. இந்த கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களுக்கு ஏசப்பா என்ன செய்வாராம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுவடை செய்வார்கள். சாதாரணமாக நிலத்துல விதையை கொண்டு போகிறப்போ அவங்களுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியோ அதிகமான சந்தோஷமோ இருக்காது. இருக்கிற விதை தானியம் மட்டும்தான் வீட்டுல இருக்கும். அந்த விதை தானியத்தை கஷ்டத்தோடு போய் ஏசப்பா இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போய் விதைப்பாங்க. ஏசப்பா இது நல்ல பலனை தரணுமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட, தருன்ற நம்பிக்கையோடு கண்ணீரோடு அந்த விதையை விதைப்பாங்களாம். ஆனா ஏசப்பா என்ன செய்வாராம், கம்பீரத்தோடு போய் அறுவடை செய்ய வைப்பாராம். அப்போ கண்ணீரோடு விதைக்கிற விதை எப்படி விதைக்கணுமா, தெய்வ சமூகத்துல அழுது ஜெபிக்கணும். அழுது கொண்டு ஏறெடுக்கும் எந்த விண்ணப்பமும் அப்பாவின் சமூகத்திலே மேன்மையானது. உண்மையாவே பாருங்க, அழுது ஜெபிக்கணும். இந்த காரியத்துல கர்த்தர் எதை நமக்கு முக்கியப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கணும். முதல் வேலை என்ன பாருங்க, வசனத்தை விதைக்கணும். அடுத்து அதுல மழை பெய்யும் போதுதான் அந்த விதை முளை கிளம்பி அது வளர ஆரம்பிக்கும். அப்போ கண்ணீராகிய மழையை நம்ம தூவணும். தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கணும். அப்போ ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும ஆதாயம் எல்லாம் ஒரு சாதாரணமான காரியமா? இல்லவே இல்லை. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. கண்ணீரோடு ஜெபிக்கணும். அநேக ஆத்துமாக்கள் பாத்தீங்கன்னா நரகத்திற்கு நேரா போய் கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாத அநேக ஆத்துமாக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. இவர்களுக்காக நம்ம இருக்கிற இடத்துல தேவன் நமக்கு கொடுத்த சூழ்நிலையின்படி கண்ணீரோடு கூட ஜெபிக்கணும். ஏசப்பா எப்படி ஆகின ஆத்துமாக்களை ரட்சிங்க, என் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை நம்ம குடும்பத்துல முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம்னா மீதி இருக்கிற மற்ற நபர்களுக்காக நாம் அழுது ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க வேத வசனத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ கண்ணீரோடு ஒரு ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணா அதற்கு பலன் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். இந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபித்து அநேகர் குடும்பமா அந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. அப்போ நம்ம வேலை என்ன, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். நிச்சயமா என் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவன்மார், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், இவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா உற்சாகத்தோடு தெய்வ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆத்துமாவின் விலை என்ன தெரியுமா? இந்த உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. அப்போ ஒரு ஆத்துமாவின் விலை என்ன? இந்த உலகம் முழுவதின் மதிப்பை பார்க்கிலும் உயர்ந்ததுதான் ஒரு ஆத்துமா. அப்போ ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது சாதாரணமான காரியம் அல்ல. அதனாலதான் கண்ணீரோடு கூட ஏசப்பா கூட பாருங்க கெத்செமனே தோட்டத்துல போய் அழுது ஜெபிக்கிறாரு. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறாரு. பிதாவே எப்படி ஆகில இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு ஏசப்பா மூலமா வரணும் பாருங்க. அதற்காக கண்ணீரோடு அந்த தோட்டத்துல ஏசப்பா விதைச்சாரு பாருங்க. இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை குறித்து என்ன விரும்புறாருன்னா, என் மகள் கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டாளா, என் மகன் கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டானா? அப்ப நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை நான் ஜெபம் பண்ணி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுமா? நிச்சயமா ரட்சிக்கப்படும். தேவன் ஒரு சிறு பெண்ணை ஆத்தும ஆதாயத்திற்காக பயன்படுத்தினார். அதுதான் நம்ம 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு
சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு சிறு பெண் எப்படி ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியும்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய குடும்பத்துல, ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்துல, ஒரு உயர்ந்த மனிதனுடைய வீட்டுல இந்த பெண்ணுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, அந்த எஜமாட்டிக்கு பணிவிடை வேலைகளை செய்கிற வேலை தான். ஆனா இந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் இருந்துச்சு. எப்படி ஆகிலும் நான் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவேன். ஏசப்பா, அந்த பிள்ளை கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருப்பா. ஏசப்பா, என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. தாவீது சொன்னார் பாருங்க, நான் இந்த யுத்த களத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொன்ன போது பெலிஸ்தீனை அவருடைய கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல இந்த சிறு பெண் ஜெபம் பண்றா, ஏசப்பா இந்த வீட்டுக்கு என்னை எதற்கு கொண்டு வந்தீங்க? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகணும், இயேசுவின் நாமத்தினால இவங்க ரட்சிக்கப்படணுமே. அழுது அழுது ஜெபம் பண்ணிருப்பா பாருங்க. அந்த சிறு பெண்ணின் ஜெபத்தை ஏசப்பா கேட்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஒரு பெரிய படை தளபதியினுடைய வீட்டுலதான் அந்த பொண்ணு வேலை செய்யறா. அப்ப அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தைய அந்த எஜமான் கேட்க மாட்டாரு. ஆனா முதலாவது என்ன செஞ்சா? ஜெபம் பண்ணா. அப்போ ஒரு ஆத்துமாவை நம்ம அறுவடை செய்வதற்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பாருங்க. தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பணும். இந்த ஆத்தும பாரத்தை தேவனே நம்ம இருதயத்துல வைப்பார் பாருங்க. அப்ப அழுது ஜெபிக்கும் போது ஒரு நாள் சந்தர்ப்பத்தை ஏசப்பா கொடுத்தாரு. அப்பதான் இந்த எஜமாட்டிட்ட இந்த மகள் சொல்லி இருந்தா, இந்த எஜமானிடத்துல எப்படியாவது சொல்லுங்க, அவர் இந்த ஊழியக்காரரிடத்தில் போவாரே ஆனால் அவருக்கு சுகம் கிடைக்கும். என் தேவன் சுகம் கொடுக்கிற தேவன், எங்கள் தேவன் சுகம் கொடுக்கிறவர்ன்றத சுவிசேஷத்தை ஒரு விதைய அந்த இடத்துல போட ஆரம்பிச்சா பாருங்க. அப்ப அந்த விதை எப்படி பலன் கொடுத்துச்சு? அந்த அம்மா மூலமா அந்த எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இவர் வந்தாரு, இவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊழியக்காரரை தேடி வந்தாரு. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, நீ யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணா உனக்கு சுகம் கிடைக்கும். அப்படியே அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த நாகமான் என்ன பண்ணாரு? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தண்ணீர்ல யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழும்பும் போது அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு. சுகம் கிடைச்ச உடனே ஏசப்பா எனக்கு சுகம் கிடைச்சிட்டாரு கொடுத்துட்டாருன்னு அவங்க திரும்பி போகல. இன்றைக்கு அநேகர் ஆத்தும ரட்சிப்பை அடைய விரும்புகிறது இல்ல. ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தா போதும், எனக்கு அற்புதம் செய்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, இந்த மகளுடைய கண்ணீர் அங்க ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்திச்சு. அந்த 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துல அந்த நாகமான் சொல்லுவாரு, இனி உம்முடைய அடியே தேவனுக்கே அல்லாமல் வேறு எந்த ஆராதனையும் செய்வதில்லை, கர்த்தரையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவர் ஏசப்பாவை உறுதியாய் பிடித்து கொண்டார். ஒரு ஆத்தும ரட்சிப்பை ஒரு சிறு பெண் நடத்தி விட்டாள். அப்போ அந்த கிருபைய நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா கண்ணீரோடு விதைக்கிற கிருபை எனக்கு தாங்க. இந்த நாட்கள்ல பாருங்க, வாலிபர்கள் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறாங்க, சிறுவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து நாம ஜெபிக்கணும். ஏசப்பா இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா என்னை போல பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் மனம் திரும்பணுமே சொல்லி அந்த ஆத்மா அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தும் பொழுது வேதவசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா பாருங்க. நம்ம ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாது, ஜெபிக்கிறவர்களை யாருமே பாராட்ட மாட்டாங்க. அது ஆண்டவர் வசனம் சொல்லி இருக்கிறாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்ப அது என்ன பலன் பாத்தீங்கன்னா, ஆத்துமா என்கிற பலனை நம்ம ஜெபிக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிறது அந்தரங்கத்துல பார்க்கிற ஏசப்பா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதை போல ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அதனால தேவன் சொல்றார், ஜெபம் என்ற விதையை நீ விதைக்கணும். நீ ஜெபம் என்ற விதையை விதைக்கும் போது மார்க் 4 அதிகாரம் 8 வசனத்தை படிங்க. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. பாருங்க, இந்த ஜெபம் என்கிற விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஒரு விதை எவ்வளவு பலன் கொடுத்துச்சாம் பாருங்க. ஒரு விதை 30,
ஒன்று 60, ஒன்று 100 பலனை கொடுத்தது. அப்போ அதிகமான பலனை ஜெபம் கொண்டு வர முடியும். கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கும் போது அநேக ஆத்துமாக்களை ஏசப்பா நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். இப்போ முதலாவது பாருங்க, வசனம் என்கிற விதையை நாம விதைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெபம் என்ற விதை கண்ணீரோடு விதைக்கிற பொழுது ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசுறார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை மூன்றாவதாக பிரசங்கி 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படிக்கலாம். பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இதுல பிரசங்கி என்ன சொல்றார் பாருங்க, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதன் பலனை காண்பாய். அப்போ ஒவ்வொரு விதத்திலையும் பாருங்க, பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. அப்போ நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகாது. அப்ப இந்த இடத்துல நம்ம பிரயாசப்பட்டு விதைக்கணும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த வசனத்தை, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த வசனத்தை வாசித்த ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஏசப்பாவுடைய வசனத்தை ஒரு பேப்பர்ல எழுதி அது ஒரு பாக்ஸ்ல அடைச்சி வெள்ளம் ஆற்றுல போயிட்டு இருக்கும் போது அதுல தூக்கி போட்டாங்க. தண்ணியில போடு, அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பாய்ன்னு சொல்லியிருக்கு. நான் ஏசப்பாவுடைய வசனத்தை நான் அந்த தண்ணியில போடுறேன்னு போட்டாங்க. போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, ஏசப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் அந்த வசனத்தை போட்டுட்டேன் அப்படின்னு. அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அங்க என்ன நடந்துச்சுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த அம்மா கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு விட்டுட்டாங்க. தியாகத்தோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த ஆற்று வெள்ளத்துல மரித்து போகணும்ன்ற சூழ்நிலையோடு சிக்கி கொண்ட ஒரு அம்மா திடீர்னு அந்த பாக்ஸை திறந்து, அது கையில கிடைச்சதுனால அதை திறந்து படிக்கும்போது அந்த வசனத்தை படிச்சுட்டு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்தாங்க. அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஒரு நாள் ஒரு ஜெப கூட்டத்தில் அமர்ந்து இருக்கிற பொழுது இந்த அம்மா சொன்னாங்களாம், இப்படி நான் இந்த வெள்ளத்துல சிக்கி எப்படியாவது நம்ம மறிச்சிடணும்ன்ற எண்ணத்துல இந்த இடத்துக்கு போனேன். ஆனா எனக்கு இந்த வசனம் அந்த பாக்ஸை கையில தட்டினோடனே அந்த பாக்ஸை எடுத்து திறந்து பார்த்தேன். அதுல கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சு. ஆமா, ஜீவன் கொடுக்கிறது மட்டும் இல்ல, ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வசனத்திற்கும் உயிர் இருக்கு. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு உயிரை காப்பாற்றக்கூடியது. அதனால அந்த அம்மா சாட்சி சொல்லும் போதுதான் இந்த அம்மா கண்டுபிடிச்சாங்களாம், நான் போட்ட வசனம், ஆகாரத்தை தண்ணி மேல போட்டேன், அநேக நாட்களுக்கு பின்னாடி இந்த பலனை நான் பார்த்திருக்கேன்னு சொல்லி. அப்போ அப்படிதான் எல்லாரும் செய்யணும்ன்றது அர்த்தம் இல்ல. அந்த அம்மாவுக்கு தெரிந்த அளவின்படி அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி செய்யணும், தியாகத்தோடு ஏசப்பாவை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஒரு அம்மாவுடைய தியாகத்தை நான் பார்த்திருக்கிறேன். இந்த அம்மா வயதான சூழ்நிலையில தன்னுடைய உணவுக்கு போக மீதி இருக்கிற ஒரு பணத்தை எல்லாம் வச்சு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு தாயார் தன்னுடைய உணவு தேவையை தவிர மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எப்படியாயிலும் கடைசி நாட்கள்ல நான் தியாகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்ன்ற தியாகத்தினால வேத புத்தகங்களை வாங்கி ஏசப்பாவை அறியாத ஜனங்களுக்கு, அநேக மக்களுக்கு வேத புத்தகத்தை கொடுப்பேன்ற ஒரு பெரிய ஊழியத்தை செய்யறாங்க. அந்த ஊழியத்தை நான் கேட்ட பொழுது அவர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, என்னால முடிந்ததை, அவங்களால வேகமா நடக்கவோ வேகமா ஓடி போய் ஊழியம் செய்யவோ முடியாது. ஆனா என்னால முடிந்ததை கர்த்தர் என் கையில் கொடுக்கிற பணத்தை வச்சு வேத வசனத்தை வாங்கி இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு கொடுப்பேன். எவ்வளவு தியாகம் பாருங்க. அவங்களால முடிந்த தியாகத்தை அவங்க செய்து அநேகருக்கு வேத வசனத்தை கொடுத்தாங்க. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல நம்ம போடணும். தியாகத்தோடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையில, நமக்கு கொடுத்திருக்கிற பணத்தை வைத்து நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நமக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை வைத்து நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை தாங்கணும். தேவன் என்ன ஊழியத்தை நம்ம கையில கொடுத்தாரோ அதை முழு பலத்தோடு கர்த்தருக்காக நம்ம செய்யும் போது நம்ம விதைத்த விதைகள் ஒரு நாள் பலன் கொடுக்கும். இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம விதைத்த விதைகள் எத்தனை பலனை கொடுத்துச்சு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யத்துல நம்முடைய அப்பா இரண்டாவது ஒருவேளை சீக்கிரமா வருவார். அவர் வருகிற பொழுது, நம்ம அவரை சந்திக்கிற பொழுது நம்ம
மூலமா எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும்ன்ற அந்த மேன்மையான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த காரியத்துல கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாள்ல பேசின காரியங்கள் என்னன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். அப்ப எந்த விதை நல்ல நிலத்துல விதைக்கணும்னா, தேவனுடைய வசனம் என்ற விதை. அடுத்து பாத்தீங்கன்னா, ஜெபம் என்கிற விதை. கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஒரு ஆத்தும ரட்சிப்புக்காக தன் ஜீவனை கொடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு தாய் எத்தனை பிரயாசங்களை படுகிறார்களோ அவ்வளவாய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய கையில் ஆத்துமாக்களை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நமக்குரியதை தியாகம் பண்ணி உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அப்ப இத்தனையிலையும் பாருங்க, நம்முடைய பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகவே போகாது. ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா, நம்ம அர்ப்பணிக்கலாமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசுப்பா, இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வசனமாகிய விதையை ஆண்டவரே நாங்கள் விதைக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கண்ணீரோடு செபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் சொன்னீங்களேப்பா. கண்ணீரோடு விதைக்கிற கிருபைகளை தேவன் எங்களுக்கு தாங்கேசப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிறதோடு நின்று விடாமல் தியாகத்தோடு எங்களால் முடிந்த அளவு பிரயாசப்பட எங்களுக்கு உரியதை வைத்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை நிறைவேற்ற இப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாள்ல உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த கிருபைகளை வைப்பீராக. தேவ பிரசன்னத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச காலம் இருக்குப்பா, ராக்காலம் வருகின்றது ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச காலத்துல ஆண்டவரே ஒருவேளை உடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, அதற்குள் எங்களால் இயன்ற அளவு உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராகப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.